சார் இந்த தொப்பையை கரைக்க ஒரு வழி இல்லையா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இதோ ஒரு வீடியோ. அதாவது இந்த தொப்பை ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய வயிறு நெஞ்சு பகுதி தான் மேல இருக்கணும், வயிற்று பகுதி நெஞ்சை விட உள்ள இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா அதுக்கு பேரு வயிறு. நெஞ்சை விட வெளியில மேல வந்துருச்சு, இப்படி மேல எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு, அப்படி மேல முன்னாடி தடவுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு வயிறு இல்ல, தொப்பை. இந்த தொப்பை அப்படிங்கிற ஒபிசிட்டி வருவதற்கு, உடல் பருமன் கூடுவதற்கு அடிப்படையே தொப்பை தான். எப்ப வயிறு மட்டும் பெருத்துருச்சோ, வயிறு தளர்ந்துருச்சோ, தொப்பை வந்துருச்சோ, உடல் பெருத்து போக அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அப்ப உடல் எடை கூடாமல் தடுப்பதற்கும், வயிறு பெருத்து போய் தொப்பை வராமல் தடுப்பதற்கும் ஒரு எளிய பயிற்சி முறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதாவது தொப்பை வருவதற்கு அடிப்படை காரணம் குப்பை. குப்பைக்கும் தொப்பைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? இதுதான் குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டியில நினைச்ச நேரம் குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி போடுறோம். போற ஆளு வர்ற ஆளு எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு கேரி பேக்ல தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. குப்பை தொட்டியை பார்த்தாலே அங்க குப்பையை போடணும். ஏன்னா குப்பை தொட்டி எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரும் குப்பையை கொண்டு வந்து போடலாம் இல்லையா? அது குப்பையை போட போட அந்த குப்பை தொட்டி என்ன ஆகும்னா நிறைஞ்சு பெருசா அப்படியே மேடா வரும். அப்படிதானே? இப்ப ஒட்டி போயிருக்கிற அந்த வயிறு குப்பை தொட்டி மாதிரி மேடா உப்பி வர்றதுக்கு எது காரணம்? இந்த வயிறை குப்பை தொட்டி மாதிரி நினைச்ச நேரம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. பசி வராமல், பசிங்கிற உணர்வு வராமல், உடம்புல களைப்பு, சோர்வு, பலகீனம் வராமல் ஒரு உணவை உட்கொள்ள கூடாது. பிறந்த நாள் அப்படின்னு ஒரு கேக்கை கொண்டாந்து கொடுத்தவொடனே அவ்வளவுதான், கொடுத்தது எல்லாத்தையும் அப்பயே சாப்பிட்டு. ஒரு சாக்லேட் கொடுத்தானே உடனே வாங்கி சாப்பிட வேண்டியது. டீ காஃபி உடனே வாங்கி குடிச்சிட வேண்டியது. வடை போண்டா பஜ்ஜி என்ன கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட வேண்டியது. போற வழியில வாசமாகவும் ஒரு கலராகவும் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தால் பார்த்தோன்னே வண்டி அப்படியே ஓரத்தில் போய் நின்று ஒரு டீ அடித்து 2 வடையை சாப்பிட்டு அல்லது ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டாதான் மனசு ஆறுது. அப்போ இந்த உடம்புக்கு உயிர் சக்தி குறையும் போது, உடம்பில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையும் போது இந்த உடல் என்ன செய்யும்? பசிங்கிற உணர்வை ஏற்படுத்தி, தாகத்தை ஏற்படுத்தி தண்ணீரையும், பசிங்கிற உணர்வை ஏற்படுத்தி உணவையும் கேட்கும். தாகம் வராமல் தண்ணீர் அருந்துவதும், பசி இல்லாமல் உணவு அருந்துவதும், உணவை சாப்பிடுவதும் ஆரோக்கிய கேடு. நேரம் தவறி சாப்பிடுறது, பசி வரும்போது சாப்பிடாம பசி இல்லாத நேரத்துல சாப்பிடுறது, நேரங்கட்ட நேரத்துல எப்ப வேணாலும் எது கிடைச்சாலும் சாப்பிடுறது, ஒரு கட்டுப்பாடு இல்லை. இந்த கட்டுப்பாடு இல்லாமல் நாம் சாப்பிடுற உணவினுடைய ஊட்டச்சத்துக்கள் ஜீரணிக்க முடியாமல் குடலில் தங்கி இருந்து குப்பையாக மாறி, இது குப்பை தொட்டியாக மாறி அது பெருக்கம் ஏற்படும். கழிவுகள் அதிக நேரம் தங்கி இருந்தால் அதில் உருவாகக்கூடிய உஷ்ணம் குடல்களை தளர்ந்து போக செய்யும். அப்பதான் மடி இறக்கம், அடிவேறு தளர்ந்து போகும் அல்லது ஹீட் கேஸ் ஃபார்ம் ஆகும்.